மையமுடக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலக அச்சுறுத்தல், அரசாங்கத்தின் நடவடிக்கை. பொரளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞன் கைது. மன்னாரில் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தலுக்கு எதிராக தொடர் போராட்டம், வெளியான தகவல். தீயில் பலியான 7 வயது பிள்ளை, சந்தேகம் வெளியிட்டுள்ள காவல்துறை. பயங்கரவாதிகள் மன்னார் வைத்தியரின் கடிதத்தால் வெடித்த சர்ச்சை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அம்பலமாக போகும் முக்கிய தகவல். தலைமறைவான அத்துரலிய ரத்ன தேரர் கைது செய்ய போலீசார் வலைவீச்சு. இராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்ட நபர் சடலமாக மீட்பு, எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன், அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் பேச்சு, தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் நாட்டின் பொதுச் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டால் எடுக்கப்படுகின்ற அதே வழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது குறித்த உண்மைகளை அவர் முதலில் முன்வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலகத்திலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தது. தேசபந்து தென்னக்கோன் டிஜிபி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஓய்வூதியம், பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. தேசபந்து தென்னக்கோனின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே அதற்கேற்ப செயல்படுவது அந்த நிறுவனங்களின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொரளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் பொரளை பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது. பொரளை சஹஸ்புர விளையாட்டு மைதானத்தை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழு மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் இளைஞர்கள் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகள் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த நிலையில் போராட்டத்திற்கு வளர்ச்சிக்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்று வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களினால் மீனவர்களின் பாரிய அளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள், குறிப்பாக வயோதிபர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பலாங்குடி தகதிஸ்தலாவையில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 வயது பிள்ளையொன்று உயிரிழந்துள்ளது. குறித்த தீ விபத்தானது இன்று அதிகாலை 3:30 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
காவல்துறை அவசர தொலைபேசி எண்ணில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பலாங்குடி காவல்துறையினர் உயிரிழந்த பிள்ளையின் உடலை மீட்டுள்ளனர். எனினும் தாயும் தந்தையும் காயங்களின்றி தப்பியுள்ள நிலையில் குறித்த உயிரிழப்பு தொடர்பில் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிள்ளையான் தந்தை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் குடும்ப தகராறு காரணமாக தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்வதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தாய் வேறொருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பான நீதவான் விசாரணையை பலாங்குடி பதில் நீதவான் விசாரணை நடாத்தவுள்ளதாகவும் பிள்ளையின் சடலமானது பலாங்குடி ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் எழுதிய கடிதம் ஒன்று பெரும் சர்ச்சையொன்றை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள குடும்ப நல உத்தியோகத்தரான பெண் ஒருவருக்கு அனுப்பப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான கடிதத்தில் பெண்ணின் கணவரான முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினரே பயங்கரவாதிகள் என அவர் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் தமிழ் மக்களின் உரிமைக்காகவே போராடியவர்கள் என சமூக வலைதளங்களில் மருத்துவருக்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதேவேளை மருத்துவரின் கடிதத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களது உரிமைகளுக்காக போராடிய விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று எழுதி தமிழ் மக்களது மனங்களை புண்படுத்தியமைக்காக வைத்தியர் வினோதன் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என செல்வராசா கஜேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 2 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடாத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முஜிபர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது அவசியம் என்று முஜிபர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். அதுரலிய ரத்ன தேரரை கைது செய்ய சென்ற போலீசார் ஏமாற்றுடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்துரலிய ரத்ன தேரர் வசித்து வருவதாக கூறப்படும் ஒபேசகரபுர சகசம் சேவன விகாரைக்கு அவரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் சென்றுள்ளன. ஆனால் துறவி அங்கு இல்லை என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அபேஜன பல கட்சியின் பொதுச் செயலராக பணியாற்றிய ஒரு துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உட்பட பல விசாரணை குழுக்கள் ஒபேசகரபுர சதகம் செவன விகாரைக்கு சென்று துறவி அதுரலிய ரத்ன தேரரை தேடிய போது அவர் அங்கு காணவில்லை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் குறித்த இளம் குடும்பஸ்தரின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உடலமானது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற 5 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு முதுகு பகுதியில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மொத்தியின் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் அழைப்பு ஏற்பட்டிருந்தது. குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ராணுவ முகாமினுள் கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அந்த பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவத்தினால் தொலைபேசி கூறப்பட்டுள்ள நிலையில் அதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு 5 பேர் ராணுவ முகாமிற்கு சென்றுள்ளனர். ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் குறித்த ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம் வரை ராணுவத்தினர் துரத்தி தாக்கியுள்ளனர்.
அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் தனது கருத்தை தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். ஆர்மோனியா அஜர்பைஜான் நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்தானது. இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இன்று மற்றொரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இருவரும் பெரிதாக மோதிக்கொள்ள இருந்தனர். அதை நான் நிறுத்தினேன். ஒரு அணுசக்தி மோதலுக்கு முன்னதாக அவர்கள் ஒன்றிணைந்து விட்டனர் என்று அவர் தெரிவித்தார். மேலும் காங்கோ ஜனநாயக குடியரசு, ருவாண்டா, தாய்லாந்து, காம்போடியா ஆகிய மோதல்களிலும் தனது அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அவர் பேசியுள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.